மாணவர்களே, அடுத்து 2 மதிப்பெண் வினாக்கள்ல 30வது கணக்கு பார்க்க போகிறோம். இந்த கணக்கு பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு கணக்கு தான். எடுத்துக்காட்டு 4.12 முக்கோணம் ஏபிசியில் டிஇ பேரலல் பிசி AD = x, DP = x - 2, AE = x + 2 மற்றும் EC = x - 1 எனில் பக்கங்கள் AB மற்றும் AC யினுடைய நீளங்களை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இது என்ன? ஃபஸ்ட்டு படம் வரைஞ்சிடணும். இதில் மிக முக்கியமானது என்னென்னா படம் வரையணும். அப்போது முக்கோணம் ஏபிசி வரைஞ்சிக்கிறோம். அதில் வந்து என்னது டிஇ வந்து எதுக்கு பேரலாக இருக்குது? பிசிக்கு பேரலாக இருக்கிற மாதிரி வரைஞ்சிட்டோம். அப்போ வரைஞ்சதுக்கப்புறமா நாம் வந்து அதனுடைய மதிப்புகளை இதில் எழுதிக்கணும். ஏடியினுடைய வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க? எக்ஸு. டிபியோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? x - 2. ஏஇயோட வேல்யூ x + 2. அடுத்தது இசியோட வேல்யூ x - 1. இப்போது ஃபஸ்ட்டு வரைஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு முக்கோணம் ஏபிசியில் டிஇ பேரல் பிசி இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அது என்ன தேற்றத்தை நாம் யூஸ் பண்ணுவோம்? தேல்ஸ் தேற்றம் அல்லது அடிப்படை விகித சமதேற்றம்னு சொல்லுவோம். அப்போது இதனுடைய விதிப்படி என்ன எழுதலாம்? ஏடி பை டிபி ஏஇ பை இசி இதுதான் தேல்ஸ் தேற்றம் அல்லது அடிப்படை விகித சமதேற்றம்னு சொல்லுவோம். இப்போ ஏடியோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க நமக்கு? எக்ஸு. அதேமாதிரி டிபியோட வேல்யூ எவ்வளோ இருக்குது? x - 2. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? ஏஇயோட வேல்யூ x + 2. அதுக்கப்புறம் என்ன இருக்குங்க? ஈசியோட வேல்யூ x - 1. இப்போது இதையே நாம் சால்வ் பண்ணி நாம் கண்டுபிடிக்கணும். இப்போது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த வகுத்தில் இருக்கிறது இந்த குணம் இது என்ன ஆயிரும்? பெருக்கலாக மாறிடும். அப்போது x × x - 1. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது என்ன? x + 2 ஆல்ரெடி இருக்குது. இது வகுத்தில் இருக்குது. இந்த பக்கம் கொண்டு வந்துடுறோம். இது என்ன ஆயிரும்? பெருக்கலாக மாறிடும். சரியா? இப்போ இதையே உள்ளே நம்ம பெருக்கிறோம். எக்ஸையும் பெருக்கினீங்கன்னா என்ன ஆகும்? x². 1ஐயும் எக்ஸையும் பெருக்கினீங்கன்னா x மைனஸ் ஆல்ரெடி இருக்கிறதுனால -x. இது வந்து பார்த்திங்கன்னா a + b a - b ஃபார்முலா வடிவத்தில் இருக்கிறதுனால x² - 2² எழுதலாம். அதாவது a + b × a - b அப்படின்னு இருந்தால் நாம் என்ன எழுதலாம்? a² - b² எழுதலாம். இங்கே என்ன இருக்குது? x + 2. அதே மாதிரி இங்கே என்ன இருக்குது? x - 2ன்னு இருக்குது. அதனால் என்ன எழுதிக்கலாம்? இங்கே ஏக்கு பதிலாக x இருக்கிறதுனால x², பிக்கு பதிலாக 2 இருக்கிறதுனால என்ன எழுதிக்கிறோம்? 2². அதை தான் நம்ம இங்கே எழுதியிருக்கேன். சரியா? அப்போ சமக்குறிக்கு நேராக ஒரே மாதிரி நம்பர் இருந்தால் அதை என்ன பண்ணிடலாம்னா நம்ம கேன்சல் பண்ணிடலாம். இப்போ x² என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். அப்போது -x 2 எவ்வளவு? 4. அப்போ 4. இந்த மைனஸ் என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். அப்போ x வேல்யூ எவ்வளவு நமக்கு? 4. எக்ஸோட வேல்யூ 4ன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதனுடைய நீளங்களை மட்டும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? ஒவ்வொன்றா வேல்யூவை பிரதியிடுறோம். இப்போ எக்ஸோட வேல்யூ 4. அப்போது ஏபியோட வேல்யூ நம்ம ஃபஸ்ட் கண்டுபிடிக்கலாம். ஏபிங்கிறது எவ்வளவு? என்னென்னு கொடுத்துருக்காங்க? x - 2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது எக்ஸ் கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம் ஆல்ரெடி. எக்ஸுக்கு நம்ம என்ன மதிப்பு கொடுக்க போகிறோம்? 4. அப்போ 4 - 2 என்ன வரும்? 2. அப்போ ஏபியோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஏபியோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கடுத்தது மறுபடியும் நம்ம அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? இன்னொன்று என்ன இருக்குது? ஏஇ. இப்போது ஏஇ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா x + 2ன்னு இருக்குது. அப்போது x + 2 எக்ஸோட வேல்யூ எவ்வளவு? 4. 4 + 2 எவ்வளவு? 6. அப்போது ஏஇயோட வேல்யூ எவ்வளவு? 6. ஏஇயோட வேல்யூ எவ்வளவு? 6. அடுத்தது இன்னொன்று என்ன இருக்குது? ஈசி என்ன இருக்குது? x - 1. சரியா? இப்போது மறுபடியும் இதிலிருந்து 4 - 1 என்ன வரும்? 3. அப்போ ஈசியோட வேல்யூ எவ்வளவு? 3. சரியா? எல்லா வேல்யூமே கண்டுபிடிச்சிட்டோம். நமக்கு தேவையானது என்னன்னு பார்க்கணும். இப்போ நம்ம ஏபியோட வேல்யூ, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஏடி. இந்த இடத்துக்கு வந்து ஏடி தான் x - 2. அப்போ ஏடி இங்கே எழுதிக்கிறோம். இங்கே என்னது? ஏடி தான். அப்போது ஏடி கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏஇ கண்டுபிடிச்சிருக்கிறோம். அதுக்கப்புறம் ஈசி கண்டுபிடிச்சாச்சு. டிபியும் கண்டுபிடிக்கணும். டிபி வேல்யூவும் வேணும். ஸோ டிபி என்னது? x - 2. அப்போது 4. ஏடியோட வேல்யூ இதில் பார்த்திங்கன்னா ஏடியோட வேல்யூ எக்ஸு. அதனால் வந்து அது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதனுடைய வேல்யூ தான் என்னது? இது என்னது? டிபி. இதுதான் டிபியோட வேல்யூ. ஸோ எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்.
இது என்னது டிபி. அப்போது இதனுடைய வேல்யூ டிபி. டிபியோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். ஏடியோட வேல்யூ ஆல்ரெடி இது எக்ஸு, அப்போது அது 4. ஏஇயோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். ஈசியோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அப்போது இப்போ நமக்கு வந்து ஏபியோட வேல்யூ, ஏபிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எது சேர்ந்தது ஏபி, ஏடி ப்ளஸ் டிபி. ஏடியும் டிபியும் சேர்ந்தது தான் என்னது நமக்கு, ஏடியும் டிபியும் சேர்ந்தது தான் நமக்கு ஏபி. அப்போது ஏடியோட வேல்யூ எவ்வளவு நமக்கு, ஏடி வந்து 4. ஏடி வேணால் நம்ம இங்கே எழுதிக்கலாம், ஏடி ஈக்குவல் டு 4. ஏன்னா ஏடி ஈக்குவல் டு என்ன இருக்குது, எக்ஸ்ன்னு இருக்கிறதுனால நம்ம இங்கே எக்ஸோட வேல்யூ அளவு 4. அப்போ 4 ப்ளஸ் டிபியோட வேல்யூ அளவு 2. அப்போது ஏபியோட வேல்யூ அளவு நமக்கு 6. ஏபி அளவு 6 சென்டிமீட்டர். 6 சென்டிமீட்டர். ஏபியோட வேல்யூ அளவு 6 சென்டிமீட்டர். அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும், ஏசி. ஏசி கண்டுபிடிக்கணும். அப்போது ஏசி என்ன எழுத போகிறோம், நம்ம ஏசி எழுதிட்டு ஏஇ ப்ளஸ் இசி, ஏஇ எழுதிக்கிறோம். அடுத்தது இசி. அப்போ ஏஇயோட வேல்யூ எவ்வளோ நமக்கு, ஏஇ வந்து 6 ப்ளஸ் 3. 6 ப்ளஸ் 3 எவ்வளவு, 9. 9 சென்டிமீட்டர். அப்போ ஏசியோட வேல்யூ அளவு 9 சென்டிமீட்டர். ஏபியோட வேல்யூ 6 சென்டிமீட்டர், ஏசியோட வேல்யூ 9 சென்டிமீட்டர். இப்போது இந்த கணக்கை இன்னும் ஒரு முறை சொல்கிறேன், தெளிவாக கவனிச்சுக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு முக்கோணம் ஏபிசி வரைகிறோம். அந்த முக்கோணத்தில் டிஇ பேரல் பிசி கொடுத்துருக்காங்க. டிஇ இணை, அதாவது டிஇ எதுக்கு இணையாக இருக்குதுன்னா பிசிக்கு இணையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்படி இருந்ததுன்னா நம்ம எந்த தேற்றத்தை யூஸ் பண்ணலாம்னா தேல்ஸ் தேற்றம் அல்லது அடிப்படை விகித சம தேற்றத்தை யூஸ் பண்ணலாம். அப்போது ஏடி பை டிபி ஏஇ பை இசின்னு எழுதிக்கிறோம். அப்போ ஏடி என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸு. அதே மாதிரி டிபியோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் மைனஸ் 2. அதுக்கப்புறம் ஏஇயோட வேல்யூ என்னது, எக்ஸ் ப்ளஸ் 2. இசியோட வேல்யூ என்ன, எக்ஸ் மைனஸ் 1. இப்போது இதையை நாம் குறுக்கு பெருக்கலில் பிரிக்கிறோம். இந்த வகுத்தலாக இருக்கிறது இந்த பக்கம் போகுது பெருக்கலாகும், இதுவும் வகுத்தலாக இருக்கும்போது இந்த பக்கம் போகும்போது பெருக்கலாயிரும். இப்போ இந்த எக்ஸையும் பெருக்கினீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ். இது வந்து ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பிங்கிறதுனால எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர். சமக்குறிக்கு நேராக ஒரே மாதிரி நம்பர் இருந்தால் நம்ம என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். அப்போது இங்கே மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2 2 4. அப்போ இந்த மைனஸ் மைனஸ் என்ன ஆகிட்டு கேன்சல் ஆகும். அப்போ எக்ஸோட வேல்யூ அளவு நமக்கு 4. அப்போ எக்ஸோட வேல்யூ 4ங்கிறதுனால ஏடியோட வேல்யூ என்னது 4. சரியா. அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், டிபி கண்டுபிடிக்கணும். எக்ஸ் மைனஸ் 2. அப்போ எக்ஸுக்கு பதிலாக என்ன நம்பர் பிரதியிட போகிறோம், 4. 4 மைனஸ் 2 2. அதே மாதிரி ஏயோட வேல்யூ என்னது, எக்ஸ் ப்ளஸ் 2. அதே மாதிரி எக்ஸுக்கு பதிலாக 4. 4 ப்ளஸ் 2 அளவு 6. அடுத்து ஈசியோட வேல்யூ எக்ஸ் மைனஸ் 1. 4 மைனஸ் 1 3. இப்போ எல்லா வேல்யூவும் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ மொத்த நீளத்தை கண்டுபிடிக்கணும். ஏபினா என்னது, ஏடி ப்ளஸ் டிபி. அப்போது ஏடியோட வேல்யூ அளவு 4, டிபியோட வேல்யூ 2. அப்போ 4 ப்ளஸ் 2 எவ்வளவு, 6 சென்டிமீட்டர். ஏசினா என்னது, ஏஇ ப்ளஸ் இசி. அப்போது 6 ப்ளஸ் 3 எவ்வளவு, 9 சென்டிமீட்டர். ரொம்ப எளிமையான ஒரு கணக்கு தான் இது. கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம்.